ஆனந்தவிடன் பத்திரிகையின் ஒரு சிறப்பு பேட்டிக்காக திரு சரவணன் அவர்கள் வந்திருக்கின்றார். அவர் என்னிடத்தில் சில கேள்விகளை கேட்கின்றார். அந்த ஆனந்தவிடனில் இந்த பேட்டி பிரசுரமானதற்கு பிறகு குரல் டிவியின் இணையத்தில் அன்பு நேயர்களுக்கு இது பயன்பட வேண்டும் என்பதற்காக இந்த பேட்டியிலே உங்களோடு கலந்து கொள்வதில் மிக்க மகிழ்ச்சி. கேளுங்க மிஸ்டர் சரவணன். நீங்களே என்னுடைய அறிக்கையிலேயே பார்த்தீங்கன்னா நான் ரொம்ப தெளிவாக சொல்லியிருந்தேன். எத்தனையோ கட்சிகள் பெட்ரோல் டீசல் விலை உயர்வு எதிர்த்து போராடுறோம், பெட்ரோல் டீசல் விலை உயர்வு சகஜம்தான் அப்படின்னு காங்கிரஸ் சொல்கிறது. எனக்கு என்ன இதுக்கு ஒரு கேள்வினா, பெட்ரோல் டீசல் விலை உயர்வு இவர்களுடைய ஆட்சி, கடந்த காலத்திலும் காங்கிரஸுடைய ஆட்சி தான் மத்தியில் இருந்திருக்கிறது. காங்கிரஸ் ஆட்சியிலே திமுக கூட்டணியாக இருந்திருக்கிறது. இப்பொழுதும் கூட்டணியிலே திமுக நீடித்து கொண்டிருக்கிறது. இந்த சூழ்நிலையிலும் கூட நான் என்ன கேட்குறேன்னா, இதுவரை இவர்கள் ஒரு முறை தான் இந்த பெட்ரோல் டீசல் விலையை, கேஸ் சிலிண்டர் விலையை உயர்த்தியிருக்கிறார்களா என்பது மட்டுமே என்னுடைய கேள்வி. பல முறை நான் கேட்குறேன், யார் எல்லோருமே மக்கள், பொதுமக்களாக இருக்கட்டும், பொதுமக்கள் ஊர் சிரித்தது என்றால் ஊரில் உள்ள மக்கள் சிரிக்க மாட்டார்கள். மக்களுடைய உணர்வை தான் எதிர்க்கட்சிகள் பிரதிபலிப்பார்கள். எல்லாரும் போராடி பார்த்துட்டாங்க. இவங்க என்ன பண்ணுறாங்க, எப்போ பார்த்தாலும் ஏற்றிக்கொண்டே இருக்கிறார்கள். இவங்க சொல்லக்கூடிய காரணம் இருக்குல்ல, ரொம்ப புதினமான காரணம். நான் என்ன சொல்ல வரேன், இந்தியாவில் கச்சா எண்ணெய் உற்பத்தி இருக்குங்கிறது எல்லாருக்குமே தெரியும். இந்தியாவில் கச்சா எண்ணெய் உற்பத்தி ஆகிக்கொண்டிருக்கின்றது, உற்பத்தி இருந்து கொண்டிருக்கிறது. அண்டை நாடுகளான பாகிஸ்தானாக இருக்கட்டும், பங்களாதேஷாக இருக்கட்டும், இல்லை இலங்கையாக இருக்கட்டும், அந்த நாடுகளில் அதிகமாக எண்ணெய் ஊற்றுகளை இல்லாத நாடுகள் என்று சொல்லக்கூடிய அங்கே அவங்க வெளியிலேருந்து தான் பெட்ரோலாக இருக்கட்டும், எரிபொருளாக எல்லாத்தையும் இறக்குமதி பண்ணுறாங்க. அங்கே இன்னைக்கு பாகிஸ்தானில் 1 லிட்டர் பெட்ரோலின் விலை கிட்டத்தட்ட 45 ரூபா, பங்களாதேஷில் 66 ரூபா, இதே பக்கத்து நாடான இலங்கையில் 45 ரூபா. ஆனால் இந்தியாவில் மட்டும் 67 ரூபா. மேலே சொன்ன நாட்டில் இந்த விலை இருக்குள்ள, இந்தியாவில் மட்டும் ஏன் இந்த விலைன்னு கேட்கும்போது இதுக்கு இந்திய அரசாங்கம் பதில் சொல்லணும்ல. ஏங்க இதில் குறிப்பாக எனக்கு என்னோட ஆத்திரம், எங்களுடைய வைத்திருச்சல் என்னன்னா, இலங்கையில் இலங்கைக்கு பெட்ரோலாக இருக்கட்டும், டீசலாக இருக்கட்டும், கிருஷ்ணாயிலாக இருக்கட்டும், இந்தியாவிலிருந்து தான் அவர்கள் செய்கிறார்கள் இறக்குமதி. அங்கே பண்ணக்கூடிய இலங்கையில் அங்கே 45 ரூபாய்க்கு விற்கிறாங்க, 50 ரூபாய்க்குள்ள தான் அங்கே விலை. இந்தியனுக்கு மட்டும் 60 ரூபா, 67 ரூபா. இது என்ன நியாயம்? அங்கே ஒரு இலங்கையில் வாழக்கூடிய மக்கள் செய்த புண்ணியத்தை கூட இந்தியாவில் இருக்கக்கூடியவங்க செய்யலையா? இவளுக்கும் இந்தியாவில் கச்சா எண்ணெய் உற்பத்திக்கு நம்ம இந்திய மண்ணிலிருந்தும் சரி, கடலுக்கடியிலிருந்து நாம் எண்ணெயை உற்பத்தி செய்கின்றோம். அந்த எண்ணெய் உற்பத்தி செய்வதில் நான் என்ன சொல்கிறேன், இந்த எண்ணெய் உற்பத்தியிலேயே இங்கே தான் பிரச்சனை இருக்குது. இந்த எண்ணெய் உற்பத்தி செய்யக்கூடிய இதை இந்தியாவில் உற்பத்தி செய்தும் கூட நம்ம மிடில் ஈஸ்ட்லேருந்து மத்திய கிழக்காசிய நாடுகள்லேருந்து நம்ம கச்சா எண்ணெயை வருவிக்கிறோம். அங்கே வேலை செய்யக்கூடிய ஒர்க்கர்ஸோடைய சம்பளம் அதிகம். இன்னும் சொல்ல போனால் அதை கடல் மார்க்கமாக கொண்டு வரதுக்கு அவ்வளவு செலவு இருக்கக்கூடிய வெளிநாட்டு அந்த பொருளோட இந்தியாவில் உற்பத்தியாக கூட இந்த கச்சா எண்ணெயுடைய விலையை இவ்வளவு உயர்த்துறது எப்படி? ஏன்னு கேட்டால், இந்தியாவில் கச்சா எண்ணெய் உற்பத்தியின் அளவை குறைத்து காட்டுவதன் நோக்கம் என்ன? இந்தியாவில் கச்சா எண்ணெய் உற்பத்தியின் பெருக்கத்தை பெருக விடாமல் தடுக்கக்கூடிய சதித்திட்டம் தீட்டக்கூடிய அந்த சக்திகள் சில இருக்கின்றன. அதுதான் அரசுக்கு சொந்தமான அரசுடைய சார்புடைய பொது நிறுவனங்களின் உற்பத்தியை கூட அவர்கள் உருப்பட விடாமல், அந்த பொது நிறுவனங்களை உருப்பட விடாமல் தடுத்துக் கொண்டிருக்கிறார்கள். இதையும் மீறி பச்சையாக சொல்லணும்னா, சில தனியார் நிறுவனங்கள் இந்த கச்சா எண்ணெயின் உற்பத்தியை பெருக்கி காட்டியிருக்கிறார்கள். அப்படி பெருக்கி காட்டியவர்களை கூட இவர்கள் வளர விடாமல் தடுப்பதற்கு முட்டுக்கட்டை போட்டிருக்கிறார்கள். என்னன்னு கேட்டால், ஒரு குறிப்பிட்ட சில தனியார் நிறுவனங்களை, எண்ணெய் வியாபாரிகளை வாழ வைப்பதற்கு மட்டும் இந்த இந்திய அரசு முன்வந்திருக்கிறதே தவிர, இந்திய மக்களை வாழ வைக்க இவர்களுக்கு மனம் இல்லை என்பது இந்த குற்றச்சாட்டை தான் நான் சொன்னேன். இதற்கு என்னுடைய நான் அறிக்கையிலே கொடுத்தேன். இங்கே இருக்கக்கூடிய இந்த அறிக்கையில இந்த அறிக்கையில் ஒரு டீட்டெயிலாம் யாரும் இங்கே போடுறதுனா, வால் ஸ்ட்ரீட் ஜேர்னல் ஒரு ஜேர்னல் அமெரிக்காவிலேருந்து வருது. அந்த வால் ஸ்ட்ரீட் ஜேர்னலில் இதை பற்றி ஒரு கட்டுரை எழுதுறாங்க. இந்தியாவுடைய பட்ஜெட் எடுத்துக்கொண்டால், இந்தியாவின் துண்டு பட்ஜெட் 5.2% அளவில் இருக்கின்றது. இந்தியாவோட துண்டு பட்ஜெட் 5.2% அளவில் இருக்குது.
இப்போ நார்மலாக இப்போ இதில் இன்னும் இதில் இந்த கான்டெக்ஸ்டில் நான் ஒன்று சொல்ல விரும்புகிறேன். இந்த அமெரிக்கன் இது வந்து இந்த வால் ஸ்ட்ரீட் ஜேர்னலோட இந்த கருத்தை சொல்கிறதுக்கு முன்னாடி, இந்தியாவில் வந்து இந்த கச்சா எண்ணெய் உற்பத்தியை வெளியிலிருந்து வர வைக்கிறாங்க. வர வைக்கும் போது இவங்க போடக்கூடிய இந்த எக்ஸைஸ் டியூட்டி 15 ரூபா, இவங்க போடக்கூடிய இந்த கஸ்டம்ஸ் டியூட்டி சுங்கவரி ஒரு 7 ரூபா, இந்த வரியை இவங்க போடுறாங்களே, இந்த வரியை குறைச்சாலே விலை குறைஞ்சிரும். ஆனால் குறைக்க மாட்டேங்கிறாங்க. ஒரு கேஸ் சிலிண்டர் விலையோடைய ஏற்றம் வந்து 50 ரூபா ஏற்றப்படுகிறது என்று சொன்னவுடன் தமிழக அரசு தன்னுடைய நிலையிலிருந்து தனக்கு விதிக்கப்பட்ட விலையிலிருந்து ஒரு குறிப்பிட்ட தொகையை குறைத்துக் கொள்கிறது. அந்த கொஞ்ச வரியை இவர்கள் குறைக்கிறார்கள், மக்களின் வழியை குறைக்கிறார்கள். இதை வந்து மத்திய அரசு செஞ்சா என்ன அப்படின்னு தான் நான் என்னுடைய கேள்வியை நான் வைக்கிறேன். நான் வந்து சும்மா பெட்ரோல் டீசல் விலை இதை எதிர்த்து ஆர்ப்பாட்டம் பண்ணுறதுன்னு எதுக்கு பதில் எங்களுக்கு பதில் சொல்கிறாங்களோ இல்லையோ, ஊத வேண்டிய சங்கம் ஊதணும், சொல்ல வேண்டிய கருத்தை சொல்லணும். நீங்கள் வரியை குறைக்காமல் இருக்கிறதுக்கு காரணம் என்ன? தமிழக அரசு செய்கிறத பார்த்தாவது நீங்கள் காப்பி அடித்தா என்ன, இதை வந்து ஒரு முன்மாதிரியாக எடுத்துக்கிட்டா என்ன அப்படின்னு கேட்கும்போது இன்டைரக்டாக ஒரு தாட்டு வரும். அங்கே தான் அமெரிக்காவிலேருந்து வால் ஸ்ட்ரீட் ஜேர்னல் ஒரு பத்திரிகை வெளியாகுது. அந்த பத்திரிகையில் வந்து சமீபத்தில் ஒரு கட்டுரை வெளியிட்டிருக்கிறாங்க. அந்த கட்டுரையில் என்ன சொல்கிறாங்கன்னா, இந்தியாவோட துண்டு பட்ஜெட் 5.2% அளவில் இருக்குது. இப்போ இவங்க போய் இந்த பெட்ரோல் எரிபொருள் விலை மேலே உள்ள டியூட்டியை குறைச்சிக்கிட்டாங்கன்னு வச்சுங்களேன், இந்த துண்டு பட்ஜெட் 5.5% அளவுக்கு நீண்டு விடும். அப்படி நீண்டு விட்டால் இந்தியாவின் முன்னேற்றம் என்பது கிட்டத்தட்ட 8.7% முன்னேற்றத்தை நோக்கி இந்தியா போயிட்டு இருக்குது. இந்த முன்னேற்றம் தடைபட்டு விடும் என்று அமெரிக்காவில் இருக்கக்கூடிய வால் ஸ்ட்ரீட் ஜேர்னலில் ஒரு கட்டுரை எழுதுறாங்க. இதற்கு நம்ம நாட்டோட நிதித்துறை செயலாளர் மித்ரா ஒப்புதல் அளிக்கிறார். அதை எடுத்து அவங்க போடுறாங்க. அதாவது வால் ஸ்ட்ரீட் ஜேர்னல் வந்து இதில் மூக்கு நுடைப்பது காரணம் என்ன? வேலி நினைதேன்னு ஓனாங்க கவலைப்பட்ட மாதிரி அமெரிக்காவில் இருக்கக்கூடிய வால் ஸ்ட்ரீட் ஜேர்னலுக்கு இதை பற்றி என்ன கவலை? நான் கேட்குறேன், இந்தியாவோட முன்னேற்றத்தை பற்றி பேசுறீங்க, இந்தியாவோட முன்னேற்றம் கெட்டு போயிட்டுன்னு சொல்கிறாங்களே இவங்க. அமெரிக்காவில் இன்னைக்கு பெட்ரோல் விட 50 ரூபா, இந்தியன் ருபீஸ்க்கு நிகரா நீங்கள் பார்த்தா டாலர் கணக்கு விட கிட்டத்தட்ட 50 ரூபா தான். உங்கள் ஊரில் 50 ரூபாய்க்கு விற்கிறீங்க. ஆனால் உங்கள் ஊரோட துண்டு பட்ஜெட்டோட லெவல் என்ன? நீங்கள் 15%க்கு மேலே இருக்கீங்க. உங்களோட துண்டு பட்ஜெட் எங்கேயோ இருக்குது. எங்களுடைய இந்தியாவில் இருக்கக்கூடிய துண்டு பட்ஜெட் 5.something இருக்கிறது. எங்களோட துண்டு பட்ஜெட்டை நல்லா கைதை போட்டால் கைக்குட்டை போன்றது. உங்களுக்கு இருக்கக்கூடிய 15% துண்டு பட்ஜெட் அளவை பார்க்கும்போது தலையில் போட்டுக்கொள்ளும் துண்டு போன்றது. கைக்குட்டை அளவுக்கு இருக்கக்கூடிய டெபிசிட் இருக்கக்கூடிய துண்டு பட்ஜெட் இருக்கக்கூடிய எங்களோட முன்னேற்றம் வந்து உலக நாடுகளில் இன்னைக்கு இந்தியா முன்னேறி கொண்டிருக்கு. சைனாவோடு இந்தியா போட்டி போடக்கூடிய அளவுக்கு பொருளாதாரத்தில் முன்னேறி கொண்டிருக்கூடிய இந்த நிலையில் இன்னைக்கு உலக பொருளாதார ரீதியில் பார்த்தா அமெரிக்காவோட முன்னேற்றம் 1% என்பதுக்கும் கீழே இறங்கி 0 ஆகிவிட்டது என்று சொல்லக்கூடிய. ஆனால் இந்தியா வந்து ஹீரோ ஆகிவிட்டது என்று சொல்லக்கூடிய அளவுக்கு சீனாவோட போட்டி போடுது. ஆனால் நீங்கள் 8% அளவுக்கு முன்னேற்றம் உலக நாட்டில் முன்னேற்றம் இருக்கக்கூடிய இந்தியாவில் இந்த பெட்ரோல் டீசலுடைய விலையை வந்து அதுக்கு மேலே இருக்கிற டியூட்டியை குறைச்சிட்டா இந்தியாவுடைய முன்னேற்றம் தடைப்பட்டு விடும் என்றது வால் ஸ்ட்ரீட் ஜேர்னலில் இது சொல்றது விந்தைக்குரியது அப்படின்றது என்னுடைய அதுக்கும் அறிக்கை கொடுத்துட்டு தான் நான் நீங்கள் பெட்ரோல் டீசல் விலை உயர்வு எதிர்த்து போராடுறீங்கன்னா இந்த மக்களை இவர்கள் ஏமாற்றுகிறார்கள். இவர்களுடைய எண்ணமே என்னன்னு கேட்டால், இந்த தனியார் நிறுவனங்களான சில எண்ணெய் வியாபாரிகளை வாட வைப்பது மட்டுமே இந்த இந்திய அரசோட நோக்கமாக இருக்கு. இந்திய மக்களை காதில் பூவை சுற்றிட்டு இருக்காங்க. நான் இது வந்து அறிவார்ந்த இதெல்லாம் வந்து ஆக்சுவலாக இது வந்து நீங்கள் வந்து இட்ஸ் ஏ டேட்டா கலெக்ஷன், தட்ஸ் ஆல். ஹிந்துவில் வருது, இதில் வருது, நெட்டில் பார்க்குறோம், அதனால கலெக்ஷன். அது நீங்கள் சொல்கிறீங்க. இந்த கருத்துக்கள் கூட இப்போ ஆனந்தவிடன் போன்ற பத்திரிகைகள் இது அறிவார்ந்த கருத்துக்களாக இருக்கேன்னு இதை பதிவு பண்ணுறது நீங்கள் தயார். ஆனால் இதே கருத்தை நான் இந்த அறிக்கை கொடுத்தப்ப நெட்லையெல்லாம் பதிவு பண்ணியிருக்கிறோம். ஏன்னா பிகாஸ் நெட்டில் படிக்கக்குள்ள அங்கேருந்து எனக்கு இப்போ இன்றைக்கி நைட் கூட கொஸ்டின் கேட்பாங்க. நிச்சயமாக எனக்கு யூஎஸ்லேருந்து சில கால் வரும். அபவுட் வால் ஸ்ட்ரீட் ஜேர்னல் நீங்கள் கூட சொல்லி இந்த கமெண்ட் யுவர் கமெண்ட் இஸ் வெரி நைஸ் அப்படின்னு வரும். அங்கே தான் ஐ கேன் கெட் த அப்ரிசியேஷன் ஃப்ரம் த பீப்புள் ஒன்லி. I can't get this kind of appreciation from here. இதை அறிக்கை கொடுத்தேன். இந்த அறிக்கையோட முழுமையை எடுத்து போடுறதுக்கு கூட சில பேர் இங்கே யாரும் இல்லை. நான் ஆதரவு குரலாவே சொல்லல. ஒருத்தர் நல்லது பண்ணா நல்லதை சொல்ல வேண்டியது என்னோட கடமை. அது யாரா இருந்தா என்ன?
நான் வந்து நான் ஒரு ஆன்மீகவாதி, அரசியல்வாதி என்பதையும் மீறி நான் ஒரு ஆன்மீகவாதி. அந்த அடிப்படையில் மட்டும்தான் அது உண்மையிலே பாராட்டத்தக்கது. ஏன் இதே உணர்வு வந்து மத்திய அரசுக்கு வரலன்னு கேட்கிறேன். தட்ஸ் ஆல். உடனே வந்து அந்த அம்மா வந்து நீங்க வந்து நான் போய் உடனே அந்த அம்மாவுக்கு பாராட்டு பத்திரம் நான் போய் உடனே படிக்கல. இந்த அறிவிப்பை சொன்னனி கூட நான் சொல்லல. நான் போராடும் போது அவங்க குறைச்சது உண்மையிலே அப்ரிஷியேட் பண்றது மாதிரி இருந்தது. அந்த ஒரு விஷயம் பாராட்டத்தக்க விஷயம் இருந்தாலும் வழக்கமான அதிகாரிகள், அமைச்சர்கள் பந்தாட்டம், தலைமைச் செயலக மாற்றம், சமச்சீர் கல்வி குளறுபடி, இந்த மாதிரியான விஷயங்கள் இதை வந்துங்க, இதை நீங்க என்ன நினைச்சாலும் சரி. இப்போ உதாரணத்துக்கு நீங்க என்ன பண்ணலாம், நான் அந்த திருநெல்வேலி இதுக்கு போயிருந்தேன், ஸ்ரீவில்லிபுத்தூர் போனேன். ஸ்ரீவில்லிபுத்தூர் லட்சிய திராவிட முன்னேற்ற கழகத்தின் அங்கே கொடியேற்றி வச்சு அங்கே வந்து இது பேசிட்டு அங்கே பத்திரிகையாளர் சந்திச்சுட்டு அப்புறமா திருக்குற்றாலம் பத்திரிகையாளர் சந்திச்சு இந்த மாதிரி தான் பெட்ரோல் டீசல் விலை உயர்வுக்கு போராட போகிறேன்னு சொன்னாங்க. அங்கே என்கிட்ட கேள்வி கேட்டாங்க. கேள்வி கேட்டப்போ நான் சொன்ன முதல் சமச்சீர் கல்வியை பற்றி நான் வந்து எடுத்து நான் கோட் பண்ணதே ஆனந்த விகடன் பத்திரிகையில் எழுதின கட்டுரையை பற்றி தான். நான் வந்து என் கருத்தை கூட சொல்ல வேண்டாம், பொதுமக்களுடைய கருத்தை ஒரு ஆனந்த விகடன், அந்த அம்மா வந்து எவ்வளவு சிம்பிளா இருக்கிறாங்கன்னு ஒரு கட்டுரை அதே ஆனந்த விகடன்ல முன்னாடி இருக்கும். பின்னாடி பார்த்தா இந்த ஒரு மாத காலத்துக்குள் இந்த சமச்சீர் கல்வியில இருக்கக்கூடிய குளறுபடிகளை ஒரு ஆனந்த விகடன் பத்திரிகையோட அனலைசேஷனை எடுத்து மேற்கோள் காட்டி தான் நான் பேசினேன். என்னன்னு கேட்டா, இந்த மெட்ரிகுலேஷன் பள்ளிகள் அடிக்கக்கூடிய கொள்ளைகள் யாராலையுமே இன்னைக்கு வந்து அது வந்து எந்த பெற்றோர்களாலும் மறுக்க முடியாத ஒன்று. அவ்வளவு கொள்ளை. அரசாங்கம் இவ்வளவுதான் கட்டணம் வசூலிக்க வேண்டும் என்று என்னதான் விதித்தாலும், ஆனால் பெற்றோர்களை போட்டு இவர்கள் வதைத்துக் கொண்டிருக்கிறார்கள். இந்த கட்டணத்தை மீறி வசூலிக்கிறேன்னு கேட்டா உங்க பிள்ளைக்கெல்லாம் நீ இதெல்லாம் சட்டம் இருக்கலாம், சட்டத்தை மீறி மார்க் வாங்கிடுவானா, படிக்க விட்டுருவோமா, வாழ விட்டுருவோமா? இந்த வந்து ஒரு தண்டல்காரன் மாதிரி, ஆயுதமேந்தாத ஒரு தண்டல்காரன் அளவு கூட மிரட்டக்கூடிய மெட்ரிகுலேஷன் பள்ளிகள் இருக்கின்றது. இந்த சமச்சீர் கல்வியில இப்ப என்னன்னு கேட்டாங்க, இதுக்கு ஒரு குழு அமைச்சிருக்கிறாங்க. இந்த குழு பரிந்துரை செய்திருக்கு. இந்த குழுவுல மெட்ரிகுலேஷன் பள்ளிக்கு ஆதரவாக பேசக்கூடியவர்களின் எண்ணிக்கை தான் அதிகமாக இருக்கிறது என்பது உண்மை. இன்னொன்று, சமச்சீர் கல்வியிலே முந்தைய அரசால் சில குளறுபடிகள் இருந்திருக்கலாம். அவற்றை நீக்கிவிட்டு, இன்னும் சொல்ல போனால் முன்னாள் முதல்வரே ஒரு வேளை என்னுடைய சுயபுராணம் பாடியிருந்தால் அதை நீக்கிவிட்டு பொங்கல் என்று சொன்னதற்கு பிறகும் அந்த பக்கங்களை வேணால் நீக்கிவிடலாம். அதுக்காக உடனே வள்ளுவரை எல்லாம் நீக்குவது என்பது வருந்தத்தக்க ஒன்று. வள்ளுவன் எல்லாருக்கும் பொதுவானவன். வள்ளுவர் கலைஞருக்கு சொந்தமானவர் அல்ல. வள்ளுவர் கோட்டத்தை கலைஞர் கட்டினார் என்பதற்காக வள்ளுவன் கலைஞருக்கு சொந்தமாகி விடுவாரா? குறளுக்கு எத்தனை பேர் உரை தீட்டி இருக்கிறார்கள். குறளையும் தீட்டிய காரணத்துக்காக இந்த திருக்குறள் வள்ளுவருக்கு கலைஞருக்கு சொந்தமாகி விடுமா? நான்லாம் அப்படி பார்க்கல. வள்ளுவன் எல்லாருக்கும் பொதுவானவர், உலக பொதுமறை. உலகத்திலே இன்னைக்கு வந்து அதிகமாக பைபிளும் குரானும் மொழிபெயர்க்கப்பட்டிருக்கிறது என்றால் அதற்கு அடுத்து பார்த்தீங்கன்னாக்கா திருக்குறள் மட்டும்தான் மொழிபெயர்க்கப்பட்டிருக்கிறது. அப்படி ஒரு உலகமறை வேதம். ஏன்னா அதனால வந்து அதில் இருக்கக்கூடிய சில குறைகள் இருந்தால் அதை நீக்கிட்டு சமச்சீர் கல்வியை இது பண்ணலாம். ஆனந்த விகடனுடைய எனக்கும் ஆனந்த விகடனுடைய இதை எடுத்து நான் பேர்கோள் காட்டி பேச வேண்டிய அவசியமே கிடையாது. நான் அதில் எழுதியிருக்கக்கூடிய மக்களின் பிரதிபலிப்பு உணர்வு எங்க பிரதிபலிச்சாலும் அதை எடுத்து சொல்லணும். சமச்சீர் கல்வியை வந்து இன்னைக்கு அதில் வந்து சில சீர் பண்ணிட்டு அதை கண்ட்ரி பண்ணாம 3 வாரமா ஒவ்வொரு பெற்றோர்கள் எந்த அளவுக்கு கஷ்டப்படுறாங்க. அந்த ஆசிரியர்களுக்கு என்ன பாடம் நடத்துன்னு தெரியாது, மாணவர்கள் எங்க நிக்கிறன்னு அவங்களுக்கு தெரியல, பெற்றோர்களுக்கு வேதனையான விஷயம். மக்களுக்குள்ள ஒரு கொந்தளிப்பு இருக்கு. நான் தான் சொன்னேன், முன்னாடி அரசுக்கும் இந்த அரசுக்கும் இல்ல போட்டா போட்டியில, முந்தைய அரசுக்கு திமுக அரசுக்கு அதுவும் கலைஞர் அரசுக்கு மக்கள் புகட்ட வேண்டிய படத்தை புகட்டிட்டாங்க. அதற்கு பிறகு இந்த மேட்டர்ல இன்னும் சொல்ல போனா, நீங்க அதுவும் சொன்ன நான் சட்டம் இதை பத்தி சேர்ந்த தலைமைச் செயலக கட்டிடத்தை கூட நீங்க பயன்படுத்தணும் அப்படின்னு சொல்றதுல வந்து அது அவங்களுக்கு மாறுபட்ட கருத்து இருக்கிறத பத்தி கூட நான் வந்து விவாதிக்கவே வரல. ஏன்னு கேட்டா தலைமைச் செயலக கட்டிடத்தை கட்டுவதில் காட்டிய அவசரம், அந்த ஆத்திரம், அதில் இருக்கக்கூடிய பாதுகாப்பு, இது பல விஷயங்கள் அதில் பார்க்கணும். அதை பத்தி கூட நான் வரல. அது வந்து நீங்க லெட் இட் பி தேர். ஆனால் அந்த தலைமைச் செயலக கட்டிடத்தை பயன்படுத்தலன்னு சொல்லும்போது அங்க இருக்கக்கூடிய பயிர்கள்லாம் கூட வாடிக்கிட்டு இருக்கு. அந்த பயிர்களுக்கு தண்ணி கூட ஊத்துறதுக்கு யாரும் இல்லைன்னு சொல்லிட்டு பத்திரிகையில் படிக்கிற வேதனையா இருக்கு. அதுவாது பயிர்கள் ஒவ்வொரு குழந்தைகளும் பள்ளிக்கூடத்துக்கு போகக்கூடிய குழந்தைகளும் பெற்றோர்கள் பெற்றெடுத்த உயிர்கள். இது சும்மா இது எதுகை முனைக்கா வார்த்தைக்கா சொல்ல யோசிச்சு பாருங்க. ஒவ்வொரு குழந்தைங்களையும் படிக்க வைக்கிறது ஒவ்வொரு அப்பா அம்மாவும் எவ்வளவு கஷ்டப்படுறாங்க. இந்த சமச்சீர் கல்வியை, அந்த சமச்சீர் கல்வி சாதாரண கார்பரேஷன் பள்ளிக்கூடத்தில் படிக்கக்கூடிய பையனுக்கு கிடைச்சா என்ன?
இன்னொன்று சொல்றாங்க, இப்ப இந்த பரிந்துரை பண்ணி கொடுத்து சமச்சீர் கல்வி வந்து மெட்ரிகுலேஷன் பள்ளிக்கூடத்தில் படிக்கக்கூடிய குழந்தைக்கு ஒரு பாடத்திட்டம், இங்கே ஒரு பாடத்திட்டம்னு வைக்காம ஒரே பாடத்திட்டம் வைக்க வேண்டும் அப்படின்னு சொல்லக்குள்ள ஒரு சாதாரண அடித்தட்டு மக்கள், தாழ்த்தப்பட்ட மக்கள், இந்த டவுன் ட்ராடன் பீப்புள் கூட போய் இது சேர்ந்துரும். அப்படிங்கிறதுக்காக மட்டும்தான் சமச்சீர் கல்வி திட்டத்தை யார் அறிமுகப்படுத்தினாங்கிறத பார்க்க கூடாது. என்னுடைய அரசியல் ஒரு நல்ல அரசியல் ஆய்வாளர்களாக இருந்தால் யார் அறிமுகப்படுத்தினாலும் பார்க்காதீங்க, அதில் இருக்கக்கூடிய தன்மை, அதை கூட கலைஞர் ஒருத்தர் எழுதின கட்டுரையின் வாயிலாக, எடுத்து சொன்ன கருத்தின் வாயிலாக ஒரு அரசை ஏற்றுக்கொள்கிறது, மேற்கொள்கிறது. அதுல ஏன் சாதாரண பாமரனுக்கு போய் அடித்தட்டு மக்களுக்கு போய் எப்படி அந்த பாடத்திட்டம் சேரும்? அதற்காகத்தான் கொண்டு வரப்பட்டது. அதனால் அதை இது இல்லாம மக்களுக்கு சமச்சீர் கல்வி திட்டத்தை வழங்காமல் இது பண்ணாம அரசு இந்த குளறுபடிகள்லாம் நீக்கி நடக்கணுங்கிறத நான் கோரிக்கை வச்சேன். அந்த அம்மாவுக்கு நேரடியாக கூட அன்றைக்கி என்னோட கோரிக்கை சமச்சீர் கல்வியை நீங்கள் அதை நிறைவேற்றணும்னு. ஆனால் இப்போ நிபுணர் குழு கொடுத்துருக்காங்க. அந்த குழு ஃபுல்லாக மெட்ரிகுலேஷன் பள்ளிக்கூட சார்ந்தவங்க. நான் கேட்குறேன், அவங்க சொல்கிறாங்க அதில் சமச்சீர் கல்வி கொடுக்க வேண்டும் என்று சொன்னால் சாதாரண பள்ளிகளின் கட்டமைப்பு மாற்றப்பட வேண்டும். அங்கெல்லாம் குடிநீர் வசதி இல்லை, கழிவறைகள் இல்லை, அதெல்லாம் மாற்றப்பட்ட பிறகுதான் இது பண்ணா. நீங்கள் வசூல் வேட்டை நடத்துகிறார்கள் மெட்ரிகுலேஷன் பள்ளியிலே. இவர்கள் அந்த மாதிரி ஒரு எங்களுடைய கார்பரேஷன் பள்ளியில் பல பள்ளிக்கூடத்தில் ஆசிரியர்களே இல்லை, பல பள்ளிக்கூடத்தில் பெஞ்சுகளே இல்லை, பல பள்ளிக்கூடத்தில் குடிநீர் வசதி இல்லை. இதையெல்லாம் ஒரு அரசு சரி செய்து கொடுத்து விட்டுத்தான் இந்த நாட்டுக்கு சமச்சீர் கல்வி கொண்டு வர வேண்டும் என்று சொன்னால் எத்தனை ஆண்டுகள் பிடிக்கும்? எவ்வளவு எனக்கு இல்ல, எல்லாத்தையும் நாங்கள் சரி பண்ணி கட்டமைப்பை ஓராண்டு காலத்தில் இந்த அரசு கொடுத்துருமா? அரசிடம் இருந்து பதிலை எதிர்பார்க்கிறேன்னு சொன்னேன். ஒரு மெட்ரிகுலேஷன் பள்ளிக்கூடத்தில் வசூலிக்கக்கூடிய பணம் என்ன, பண வேட்டை என்ன? நார்மல் பள்ளிக்கூடத்தில் வசூலிக்கக்கூடிய ஒரு கார்பரேஷன் அரசு சார்ந்த பள்ளிகளோட வசூல் என்ன? எப்படி அரசு சார்ந்த பள்ளிகள் அவ்வளோ பெரிய வசதி ஏற்படுத்தி கொடுக்க முடியும்? அப்போ வசதி உள்ள மாணவனுக்கு மட்டும்தான் படிப்பு வருதா? படிப்பு என்பது இங்கே தான் பஞ்சு பாருங்க. படிப்பு என்பது அங்கே இருக்கக்கூடிய அந்த பெஞ்சில் இல்லை சார், படிக்கிற நெஞ்சில் இருக்குது. சுற்றுப்புற சூழல் என்பதை ஒத்துக்கொள்கிறேன். வெறும் சுற்றுப்புற சூழல் மட்டுமே அம்பானை வீட்டு பிள்ளைகள் தான் அறிவாளியாக இருக்க முடியும் என்பது எங்களால் ஒத்துக்கொள்ள முடியாது. கான்வென்ட் பள்ளிகளை படித்தவர்கள் மட்டும்தான் மேதாவிகளாக வந்துவிட முடியும் என்று கருதவில்லை. நான் சாதாரண பள்ளியிலிருந்து படித்து இன்னைக்கு வந்திருக்கிறேன். அண்ணாமலை பல்கலைக்கழகம் வரைக்கும் படிச்சுட்டு வந்திருக்கிறேன். அப்ப அரசு சாதாரண பள்ளிகள்லாம் உயர்த்திடுமா? எத்தனை ஆண்டுக்குள்ள உயர்த்துவாங்க? இது வேதனைக்குரிய விஷயமா இருக்குது. என்னன்னு கேட்டால் இனிமேலுக்கு அது நீதிமன்றங்களில் அவர்கள் முடிவு செய்து அந்த முடிவை சொல்லி அதற்கு பின்னால் நீதிமன்றங்களே சொல்லுது இவர்களுடைய முடிவை எதிர்பார்க்காமலே புத்தகங்கள் அச்சிடப்பட்டு கொண்டிருக்குன்னு. அப்ப ஒரு கேஸ் சிலிண்டர் விலையை குறைச்சதுக்கு உள்ளத நான் ஒரு முன்மாதிரியா பாருங்க. இதுல இதை இந்த அரசு சரி செய்ய வேண்டும் என்று தான் நான் எதிர்பார்க்கிறேன். நல்லது கெட்டதுல ரொம்ப கூர்ந்து கவனிக்கக்கூடிய ஆள் நீங்க. இந்த ஆட்சி 50 நாட்கள் நீங்க கடந்துருச்சு. இந்த ஆட்சிக்கு நீங்க 50 நாளுக்கு எத்தனை மார்க் போடுவீங்கன்னு சொல்லிட்டு சொல்ல முடியுமா சார்? நான் மதிப்பீடுகளை நீங்க முன்கூட்டி சொல்றது நீங்க சொல்லலாம், நீங்க ஒரு வருஷம் சொல்லலாம். ஆனா அதுக்கு இடையிலேயே அதிரடிகளும் சரி நல்ல விஷயங்களும் சரி எல்லாமே கடவுள் நடக்க ஆரம்பிச்சு. இதுல மறுபடியும் நான் சொன்னா, நான் சினிமா படங்களுக்கு ஆனந்தவிடன் மார்க் போடுவதே ஏன் என்று கேள்வி கேட்கக்கூடியவன். நான் இந்த ஆட்சிக்கு மார்க் போடக்கூடிய அளவுக்கு நான் பேராசிரியர் அல்ல. ஆமா, மார்க் போடக்கூடிய அளவுக்கு நான் பேராசிரியர் அல்ல சார். இப்போ அதாவது ஜெயலலிதா ஆட்சியில் நடக்கிற சில விஷயங்கள் எல்லா விஷயங்களையும் கவனிக்கிறேன். நீங்க எதையுமே தட்டி ஒரு காலத்துல அந்த அம்மாவுக்கு எதிராக மிகப்பெரிய போர்க்குரல் எல்லாம் எழுப்பினாலும் இந்த ஆட்சிகளையும் இந்த போர்க்குரல் தொடருமா? பொறுத்திருந்து தான் சார் நீங்க பார்க்கணும். ஆட்சிக்கு இன்னும் சில மாத காலம் கூட அந்த அம்மா ஆகலை. இல்லை, முந்தைய ஆட்சியின் குளறுபடிகள் அதிகமாக இருக்கிறது என்பதையும் யாரும் மறுப்பதற்கு இல்லை அல்லவா? அதோடைய இப்ப மின்வெட்டு என்பது இந்த ஆட்சி தொடங்கி வைத்த ஒன்று அல்ல. இதற்கு இது இன்னொன்று பேலன்ஸ் ஷீட் மாதிரி தான். இப்போ போன வருஷத்தோட கணக்கு வச்சு தான் அடுத்த வருஷத்து பேலன்ஸ் ஷீட், அதை வச்சுட்டு இந்த வருஷம் கணக்கு எழுத ஆரம்பிக்கிறோம். அப்போ முந்தைய ஆட்சியின் பேலன்ஸ் ஷீட் அறிவுபூர்வமாக சொல்கிறேன், முந்தைய ஆட்சியின் பேலன்ஸ் ஷீட்டை வச்சுக்கிட்டு தான் இவங்க இப்பயே பேலன்ஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. இட் வில் டேக் சம் டைம். நான் கூட ஒரு எம்எல்ஏ, நான் ப்ராபகண்டா செக்ரட்டரி ஆஃப் ஒரு பார்ட்டி, திமுகவோட முன்னாள் கொள்கை பரப்பு செயலாளர் ஒரு ரூலிங் பார்ட்டிலே இருந்திருக்கிறேன். அதனால அப்பயே கலைஞரே சொல்லியிருக்காரு, முந்தைய ஆட்சியுடைய பிரதிபலிப்புன்னு ஒன்று இருக்குல்ல,
அது முன்னாள் கொள்கை பரப்பு செயலாளர் சார். ஆமா, முன்னாள் அது பாஸ்ட் இஸ் பாஸ்ட். கலைஞரால ஒரு காலத்துல மிக நெருக்கமான ஆளா பார்க்கப்பட்டவர், ரொம்ப மரியாதையா உங்களை நினைக்கக்கூடியவர் அவர். ஒரு முதிர்ந்த தலைவர் இன்னைக்கு இவ்வளவு பெரிய இக்கட்டுகளுக்கும் ஒரு பிரச்சனைகளுக்கும் எட்டப்பேர்களுக்கும் ஆளாகி நிற்கிறதை எப்படி சார் பார்க்குறீங்க? உங்க மனசுல ஒரு சின்ன அது 1000 ஈழம் தொடர்பான எக்கச்சக்கமான பிரச்சனைகள் இருந்தாலும் கூட மனசுல அந்த வருத்தம் இருக்கா? ஒரு முதிர்ந்த அரசியல் தலைவன் இப்படியான இக்கட்டுகளுக்கு ஆளாகிட்டாரு. நான் வந்து சரவணன் எங்கே வரணுமே வரீங்க, நான் என்ன செய்ய முடியும்? ஒன்றுமே பண்ண முடியாது. நீங்கள் சொல்லக்கூடியது இந்த இக்கட்டுகள், எல்லா இக்கட்டுகளையும் நீங்கள் நினச்சி பார்க்குறீங்களே. நான் கேட்குறேன், தமிழனுக்கு இவ்வளோ ஒரு இக்கட்டான நிலைமை வந்ததே, அந்த இக்கட்டுகளை நீங்கள் நினச்சி பாருங்க சார். நான் இப்போ வந்து கலைஞரை, நான் எதற்கு கலைஞரை மருது விடுனா, நான் என்னுடைய முன்னாள் தலைவர், நான் இன்னாள் தலைவர்னு இப்போ சொல்லவே இல்லை, முன்னாள் தலைவரே. ஏன்னு கேட்டால், நான் இன்றைக்கி வந்து முன்னெல்லாம் நான் வந்து ரொம்ப அடமெண்ட்டாக அவரை தவிர யாரையும் இப்போ நானே லட்சிய திமுகவுக்கு, அது லட்சிய திமுக வந்து ஒரு சின்னம் கூட இல்லாத கட்சி, நான் சின்ன கட்சி தான், ஓப்பனாக சின்ன கட்சினா கூட நான் என் கட்சிக்கு நான் தலைவராகிட்டேன். ஏன்னு கேட்டாக்கா, நான் வந்து இனிமேலுக்கு வந்து திமுகவுடைய அந்த கொள்கையை பார்க்கும்போது தமிழர்களுக்கு ஒரு திமுக நாங்கள்லாம் என்னெல்லாம் எனக்கு எதற்காக நினச்சிக்கிட்டேன், எனக்கு ஏதாவது அந்த கட்சியில் போய் ஒரு இதாகிட்டலாம், ஒரு பதவி வாங்கிட்டு போயிடலாம், அதுக்காக போனேன்னா என்னை பொறுத்த வரைக்கும் இல்லை. திமுகவில் இது வரைக்கும் இத்தனை ஆண்டுகள் இருந்திருக்கேன்னா விரல் விட்டு சொல்லுங்க. நான் ஏதாவது திமுக ஆட்சி காலத்தில் இந்த பலனை அடைஞ்சு ஏதாவது மெடிக்கல் காலேஜ் வாங்கிட்டு வந்துட்டேன்னா, இன்ஜினியரிங் காலேஜ் வாங்கிட்டு வந்துட்டேன்னா, இன்றைக்கி நீங்கள் பேப்பரில் பார்க்குறீங்க, அவங்க அத்துமீறி சொத்து சேர்த்துட்டேன்னா, ஏதாவது கட்ட பஞ்சாயத்து சேர்த்து பண்ணி பயங்கரமான எல்லாரும் இதையும் மிரட்டி இது வாங்கியிருக்கிறேன்னா, எனக்கு வந்து சட்டமன்ற உறுப்பினராக இருந்ததுக்கு அந்த சட்டமன்ற விடுதியில் கூட நான் ஒரு நாள் தங்கினது கிடையாது சார். நான் வந்து ஒரு கொள்கை பரப்பு செயலாளர் திமுக இருந்தும் கூட, எம்எல்ஏ இருந்தும் கூட, செக்ரட்டரியேட்டில் போய் ஒவ்வொரு பேப்பரை வச்சுட்டு மக்களுடைய பிரச்சனைக்காக குரல் கொடுத்துருப்பேன், மக்களோட பிரச்சனைக்காக கடிதம் கொடுத்துருப்பேன். என்னோட சொந்த பிரச்சனைக்காக ஒரு சின்ன கடிதத்துக்காக கலைஞர்கிட்டையோ இல்லை மந்திரிகள்கிட்ட போய் நின்றுன்னு சொல்லுங்க. அந்த அளவுக்கு நான் மக்கள் பிரச்சனைக்கு மட்டுமே, கலைஞராலே 234 தொகுதி எம்எல்ஏக்களில் தலை சிறந்த எம்எல்ஏ, ஒரு கரைபிடியாத கருத்துக்கு சொந்தக்காரர் டி. ராஜேந்தர் தொகுதியில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு வாக்காளர் பேரையும் பேர் சொல்லி கூட கூப்பிடக்கூடிய அளவுக்கு, தெரு பேர் சொல்லி அழைக்கக்கூடிய அளவுக்கு இவ்வளவு நல்ல ஒரு சட்டமன்ற உறுப்பினர் எல்லாருமே இருந்த பிரச்சனையே இல்லைங்கிற சொல்ல ஒரு சிறந்த சட்டமன்ற உறுப்பினர் பேர் வாங்கினேன். இதெல்லாம் எதுக்கு சொல்ல வரேன்? நான் என்ன இந்த திமுக நான் எதுக்கு இருந்தேன்? கலைஞர் வந்து ஒரு தமிழினத்தின் தலைவர், உலகத்தில் இருக்கக்கூடிய தமிழர்கள் தமிழினத்தின் தானே தலைவர் அப்படிலாம் எதுக்கு சொன்னது? உலகத் தமிழர்களுக்கு ஒரு பிரச்சனை வந்துட்டா, இங்கே இருக்கும் தமிழனுக்கு மட்டும் இல்லை, ஈழத்தமிழர்கள்லாம் குரல். திராவிட முன்னேற்ற கழகத்தில் இணைச்சிக்கிட்ட முதல் நிகழ்ச்சியே ஈழத்தமிழர்களுடைய பிரச்சனைக்காக நடந்த ஊர்வலத்தில் தான் போய் என்னை இணைச்சிக்கிட்டேன். ஆனால் இன்னைக்கு ஈழத்தமிழர்களுக்கு இவ்வளோ ஒரு பிரச்சனை வந்தப்ப திமுக என்ன பண்ணிட்டு இருந்தது? இந்த தமிழனுக்கு இவ்வளோ ஒரு இக்கட்டான நிலையை வந்து வேற எப்படியாவது எந்த ஆட்சியிலே யார்ட்டையா வந்திருக்குமா? என்னோட ஆதங்கம்லாம் உடனே சொல்லுவீங்க, காங்கிரஸ் மேலே குற்றம் சொல்லலாம். காங்கிரஸ் மேலே என்னோட ஆதங்கம்னா, காங்கிரஸ் வந்து தமிழினத்தின் சோனியா வந்து தமிழினத்தின் தலைவி அல்ல, ராகுல் காந்தி தமிழினத்தின் தலைவர் அல்ல. நான் வந்து தமிழினத்தை காப்பாற்றணுன்ற உணர்வை கொண்டு போயிட்டு நான் வந்து ஈவிகே சிலங்கோட்டையும் பிரதிபலிக்க முடியாது, தங்கபால்ட்டையும் எதிர்பார்க்க முடியாது. இவர் தானே தமிழினத்தின் தலைவர்னு சொல்லிக்கிட்டாரு. இவரை தானே பேருக்கு வார்த்தைக்கு வார்த்தை மேடையில் ராஜேந்தர் தானே பாடி பேசி இப்படி விட்ட தலைவர். எம்ஜிஆரை நான் மாபெரும் பயங்கரமான வெறித்தனமான எம்ஜிஆர் ரசிகன். ஆனால் ரத்தத்தின் ரத்தமாக அதிமுக தொண்டனா சேர மறுத்தவன். என்ன காரணம்? கலைஞரை தமிழனாக பார்த்தேன். இவர்கள் ஊட்டியே இவர்கள் பண்ண பில்டப்ல எம்ஜிஆரை வந்து தமிழனாக பார்க்க மறுத்தவன் நான். ஆனால் எந்த கலைஞரை எப்படி பார்த்தனே அந்த கலைஞர் தமிழர்களை காப்பாற்ற வேண்டுமா வேண்டாமா? நான் வந்து கடந்த தேர்தலில் கூட திராவிட முன்னேற்ற கழகத்திலிருந்து கொள்கை பரப்பு செயலாளர் பதவி இருந்தும் பொதுக்குழுக்கு செல்லாமல், கொள்கை பரப்பு செயலாளர் பதவி வேணாம், பொதுக்குழு வேணாம், அங்கே நடக்கக்கூடிய சில விஷயங்கள் எனக்கு பிடிக்கல, தாவண்ணா கிருஷ்ணன் படுகொலை செய்யப்பட்டதற்கு பின்னால் நடந்த பொதுக்குழுவை நான் புறக்கணித்தேன். புறக்கணிக்கப்பட்ட காரணத்தால் மட்டும்தான் நான் வந்து திராவிட முன்னேற்ற கழகத்தில் கொள்கை பரப்பு செயலாளர் பதவிக்கு போயிருந்தா எனக்கு அனௌன்ஸ் பண்றாங்க. தாவண்ணா கிருஷ்ணன் படுகொலைக்கு பிறகும் கொள்கை பரப்பு செயலாளர்னு ஒரு பட்டம் எனக்கு வேணாம்னு முடிவு பண்ணேன். நானாக திறந்தது. இன்னைக்கு மனசை திறந்து சொல்றேன். பொதுக்குழுக்கே போல. அப்புறமா நான் 3 ரூபா உறுப்பினர் அட்டையை புதுப்பிக்கணும்னு சொல்லி என்னை விலக்கிட்டாங்க. நான் என்ன சொல்லுறேன், அப்படிலாம் விலக்கப்பட்ட என்ன திரும்ப கூப்பிட்டு லட்சிய திமுகவோட ஆதரவு வேணும் அப்படின்னு கேட்டு போய் தேர்தலில் பேசி கலைஞர் வந்து திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்ததும் திமுக ஆட்சிக்கு வர்றதுக்கு நானும் ஒரு காரணமாக இருந்து அத்தனை ஊரில் பொதுக்கூட்டம் பேசி லைவ் டெலிகாஸ்ட்லாம் எடுத்து காட்டி
ஆட்சிக்கு வந்ததுனால தானே எனக்கு மாநில சிறுசேமிப்பு துணைத் தலைவர் பதவி கொடுத்தாங்க. அந்த மாநில சிறுசேமிப்பு துணைத் தலைவர் பதவி நான் ராஜினாமா பண்ணேன். எதுக்கு பண்ணேன்? காங்கிரஸ் ஓரவஞ்சனையா தமிழர்களை பழி வாங்குறாங்கன்னு. அப்ப பண்ணதோட நிறுத்தல, தமிழக அரசு கூட்டம் அனைத்து கட்சி கூட்டத்தில் போய் பேசி அவ்வளவு நேரம் பேசின ஆதாரப்பூர்வம். அப்ப கலைஞர் முரசொலி எழுதுறார், தம்பி ராஜேந்தர் அனைத்து கட்சி கூட்டத்திலே லட்சிய திமுக தம்பி ரத்தமெல்லாம் சூடிடுகின்ற வரை என் தம்பி பேசினார். கிட்டத்தட்ட ஒரு 1/2 மணி நேரம் 3/4 மணி நேரம் அவர் ஆற்றிய உரை ரத்தத்தெல்லாம் உரைய வச்சது. அதனால தான் முடிவு பண்ணி ராஜினாமா நான் தான் வலியுறுத்தினேன். திமுக நான் ராஜினாமா செஞ்சுட்டேன். நான் சும்மா ராஜினாமா நான் பண்ண பிறகு பேசுறேன். திமுகவுடைய கொள்கையே என்ன? ஈழத்தமிழை காப்பாற்றணும் தானே. அன்னைக்கு அந்த அணு ஒப்பந்தம் பண்ண போகக்கூடிய நேரத்தில் காங்கிரஸ் ஆட்சிக்கு உங்களோட ஓட்டு தேவை. இப்ப கண்டிஷனை வைங்க, இல்லைன்னா இந்த ஆட்சிக்கு ஆதரவு கொடுக்க மாட்டேன்னு சொல்லுங்க. இன்னைக்கு தெலுங்கானா பிரச்சனையில இது யோசனை பண்ணி பாருங்க. அன்னைக்கு அந்த அணு ஒப்பந்தம் இவர்களோடு செய்ய வேண்டும் என்று சொன்னால், அமெரிக்காவோடு இவர்கள் ஒப்பந்தம் செய்து கொள்ள போகிறார்கள் என்று சொன்னால், இந்த ஆட்சிக்கு ஒரு செக்னெட் வைக்க வேண்டியதானே? வைக்க வேண்டும். நீங்கள் ராஜினாமா செய்ய வேண்டும். ராஜினாமா கடிதமாக என்று சொல்ல ராஜினாமா செய்வோன்னு சொல்லுங்க. ஈழத்தமிழர்களுக்கு ஆதரவா இலங்கை அரசுக்கு இந்திய அரசு கை கொடுத்து உதவ கூடாது. கண்டிஷன் போடணும். திமுகவின் அந்த துணிவு எங்கே? துணிச்சல் எங்கே? நெருக்கடி நெருப்புகளை நீந்தி வந்தோம் என்று சொல்லக்கூடிய கலைஞர் எங்கே? அந்த திமுகவின் கொள்கை பரப்பு செயலாளராக, முன்னாள் கொள்கை பரப்பு செயலாளராக நீங்கள் மைனாரிட்டி கவர்மெண்டாக இருக்கிறீர்கள் என்பதற்காக அஞ்சுகிறீர்களா எனக்கு தெரியவில்லை. ராஜினாமா செய்ய வேண்டும் என்று பேசினேன். பண்ணியிருந்தா என்னோட கேள்வியே இதுதான். அன்றைக்கு செய்திருந்தால் திமுகவுக்கு இந்த தளர்ச்சி வந்திருக்குமா? திமுகவுக்கு இந்த இக்கட்டான சூழ்நிலை வந்திருக்குமா? இன்னைக்கு ஆந்திராவில் ஒரு தெலுங்கானா பிரச்சனைக்கு அத்தனை எம்பிக்கள் ராஜினாமா செய்கிறார்கள், அத்தனை சட்டமன்ற உறுப்பினர்கள் ராஜினாமா செய்கிறார்கள். அதான் சொன்ன, ஆந்திராவின் சாப்பாடு மட்டும் காரம் அல்ல, ஆந்திராவில் இருக்கக்கூடியவர்கள் காரமானவர்கள், வீரமானவர்கள் என்பதை அவர்கள் நிரூபிக்கிறார்கள். ஆனால் தமிழ்நாட்டிலே உணர்ச்சி உள்ள தமிழர்களின் சதவீதம் குறைந்து விட்டது. உணர்ச்சி உள்ள தமிழன் இருந்தான், உணர்வுள்ள தமிழன் இருந்தான், அந்த சதவீதம் குறைந்து விட்டது. இங்கே கலப்படம் கலந்து விட்டது, கலப்படம் வளர்ந்து விட்டது, உணர்வுகள் தேய்ந்து விட்டது. அதனாலதான் இந்த நிலை. இன்றைக்கு இருக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகத்தின் நிலை, ஒரு சட்டமன்றத்தில் எதிர்க்கட்சியாக இருக்க முடியாத நிலையை பார்க்கும்போது, நீங்க சொல்ல மாதிரி முன்னாள் திமுக காரன், முன்னாள் திமுகவின் கொள்கை பரப்பு செயலாளர் குத்துது. ஆனா எனக்கு வேதனை, எங்களுக்கு வேதனை இருக்கும்ல. இலங்கையில பார்க்கிறேன், இலங்கையில பார்த்தா என்ன ஆச்சு? இது மட்டும் நீங்க எதுக மோனன்னு நினைச்சிடாதீங்க. வாழ்க்கை சார் அன்னைக்கு எனக்கு வெடிச்சிருக்கும்ல சார். நீங்க செம்மொழி மாநாடு நடத்துறாங்க, அன்னைக்கு இலங்கையில என்ன ஆணுச்சு யோசிச்சு பாருங்க. சிங்களன் பாய செங்கோல் சாய, சிங்களன் பாய செங்கோல் சாய, செந்தமிழன் ஓய செங்குருதி ஓட, ஈழத்திலே வீசியது ரத்த வாடை. ஆனால் இங்கே சொல்லுங்க, சில்லறையை கரைக்க, சிந்தையை மயக்க, செம்மொழியை பாட, செம்மையாய் கூட கோவையிலே போட்டார்கள் மேடை. அங்க ஈழத்தமிழன் பிணத்துக்கு கட்டுவதற்கில்லை பாடை, கட்டுவதற்கில்லை பாடை. இங்கே செம்மொழி மாநாடு என்று கூட்டுகிறார்கள் மேடை. இலங்கையிலே வீசுகிறது ரத்த வாடை, ஓடுகிறது ரத்த ஓடை. தமிழ் உணர்வெல்லாம் ஆகிவிட்டதா சோடை? இருக்கும்ல சார், வேதனை இருந்திருக்கும்ல. இன்றைக்கு கலைஞருடைய இக்கட்டான சூழ்நிலைக்கு காரணம் என்ன? முன்னாள் கொள்கை பரப்பு செயலாளர் டி ராஜேந்தர். ஆனால் திராவிட முன்னேற்ற கழகத்தின் இந்நாள் கொள்கை பரப்பு செயலாளர் எங்கே இருக்கிறார்? சிறையிலே இருக்கிறார். கொள்கை பரப்பு செயலாளர் இருக்கிறார் சிறையிலே. கொள்கை இருக்கிறதா தீகாரிலே? திராவிட முன்னேற்ற கழகம் உருண்டு கொண்டிருக்கிறதா தொடர்ந்து வரும் புகாரிலே? அடுத்தடுத்த கைதுகள், அடுத்தடுத்த வழக்குகள், புகார்கள், அதாவது இதுகாலம் வரை இல்லாத அளவுக்கு திமுக இவ்வளவு பெரிய கரைபிடிந்த கட்சி அப்படிங்கிற அளவுக்கான செய்திகள். இப்போ திமுக அவ்வளவுதான், இதை வச்சு திமுக அவ்வளவுதான் சொல்றாங்க சார். திமுக முன்னால மிகப்பெரிய மதிப்புடன் நோக்கணும். உங்களோட பார்வையில திமுக அவ்வளவுதான் அப்படிங்கிற கருத்து உண்மையா சார்? இன்னொன்று எனக்கு இப்போ இந்த இதில் என்னன்னு கேட்டால், இது கொஞ்சம் சரியாக பதிவு பண்ணுங்க மாதிரினா, இந்த ஆட்சிக்கு அதிமுக ஆட்சி கிடைச்ச ஓட்டுகள் கூட ஒரு குறிப்பிட்ட குடும்பத்தின் மீது இருந்த
வெறுப்பு ஓட்டு, எதிர்ப்பு ஓட்டுங்கக்கூடிய அளவுக்கு இன்னைக்கு வந்து மீடியாக்களில் ப்ரொஜெக்ட் பண்ணப்பட்டது. அது வந்து இது ஒட்டுமொத்த திமுகவே ஒரு தவறு செஞ்ச மாதிரி ஒரு பிரமையை உருவாக்கி கொண்டிருக்கிறார்கள். இதில் என்ன ஆனால் இதில் என்னன்னா, கலைஞருடைய குடும்பம் தான் தவறு செய்தது என்று சொல்லக்கூடிய இந்த காலகட்டத்தில் அந்தந்த மாவட்டத்தில் இருக்கக்கூடிய சில மாவட்ட செயலாளர்கள் அவங்களோட வாரிசு உருவாக்குறது, அவங்க இது பண்ணப்பட்டது. இப்போ நான் ஒரு குறிப்பிட்ட பேரே சொல்லவில்லை, எத்தனை மாவட்டங்களில் தவறு செஞ்சிருக்கிறார் ஒரு மந்திரின்னு தெரிந்ததற்கு பிறகும் எப்படி வந்து திரும்ப வந்து அவருக்கே மாவட்ட செயலாளர் பதவி, அவருக்கே திரும்ப எப்படி எம்எல்ஏ சீட்டு, ஒரே குடும்பத்தில் ஒரு அப்பாவுக்கும் எம்எல்ஏ சீட்டு, பள்ளிக்கும் எம்எல்ஏ சீட்டு. இதெல்லாம் வந்து கலைஞர் குடும்பம் மட்டுமல்ல, திமுக அப்படியே இருக்கக்கூடிய அங்கங்க அந்தந்த மட்டத்தில் மாவட்டத்தில் இருக்கணும். இன்னொன்று, இப்போ எனக்கு இன்னொரு பெரிய வேதனையான விஷயம், இப்போ திமுகவுடைய பொதுக்குழு புதுசாக கூட்டி கோவையில் பேச போகிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்களே, ஏன் இதற்கு முன்னாடியே எத்தனை பொதுக்குழு நடந்திருக்குல்ல? அந்த பொதுக்குழுக்களில் எல்லாம் இன்னைக்கு திமுக இவ்வளவு பெரிய தோல்வியை பெற்றதற்கு பிறகு பேசக்கூடியவர்கள், நான் வந்து என்னோட மாநில சிறுசேமிப்பு துணைத் தலைவர் பதவி ராஜினாமா செஞ்சுட்டு போறான்னு போராடிட்டு திமுக அன்னைக்கு என்னைக்கு போராடிட்டு வெளியில் வந்தனோ பாராளுமன்ற தேர்தல் நடக்குது, அப்ப கூட்டணிக்கு கூட என்ன அடைத்தார்கள் என்பது மட்டுமே உண்மை. நான் வரல, அந்த சீட்டை மட்டுமே எனக்குள்ள சீட்டை வாங்கிக்கிட்டு எனக்கு ஒரு எம்பி சீட்டு கிடைச்சிருக்கும். அப்ப போயிட்டு மறுபடியும் சோனியாவை பாராட்டிக்கிட்டு அப்ப காங்கிரஸ் பண்ண துரோகம் இருக்காதா? கொள்கை ரீதியாக நான் பிரிஞ்சு வெளியில் நின்னேன். அடுத்து இந்த சட்டமன்ற தேர்தலின் போது கூட எனக்கு முக்கியமாக திமுகலேருந்து யாரை வந்து அணிச்சு பேசணுமா பேசினாங்க. நான் வந்து காங்கிரஸோடு திமுகவை கைகோத்து கொண்டு அதுவும் இருக்கிற வரைக்கும், அதுவும் வந்து திமுகவை வந்து காங்கிரஸ் அழிக்காம விடாதியா, இதுக்கு எழுதி வச்சுக்குங்க சாமி. நான் வந்து என்கிட்ட ஈழத்தமிழர்களுக்கு செஞ்ச பாவம் அந்த துரோகம் காங்கிரஸ் தான் செஞ்சதுனாலும் அதற்கு திமுக துணை போனது. திமுக என்று சொன்னால் திமுகவின் தலைமை துணை போனது. இது வந்து கலைஞரோட வாழ்க்கையிலிருந்து ஒரு கரும்புள்ளி. நான் இது ஒரு பெருங்கரையாவே நினைக்கிறேன். அது கரையாக நினைப்பது முன்ன அந்த கலைஞரை உடன் இருந்தவர்கள் பொதுக்குழுல இருக்கக்கூடியவங்களாம் ஏன் பொதுக்குழுவா, அதுல வெறும் புழுவா? ஏன் யாரும் இத்தனை நாள் வாயை திறக்கல? நான் வருத்தத்துக்குரியதுன்னு சொன்னேன், அதுதான் இப்பயும் சொல்றேன். அந்த இடத்தை நிரப்ப அடக்கக்கூடிய அளவுக்கு சக்தி படைச்ச ஒரே, அதை தமிழ்நாடு முழுக்க சுற்றி சொல்லக்கூடிய சக்தி வாய்ந்த ஒரே ஆள் நீங்க தான் அப்படிங்கிற பேர்ல உங்களுக்கு அழைப்பு வந்தது உண்மையா? அப்படி ஒரு டாக் அந்த நேரத்தில் பரபரப்பா. இன்னொன்னு இப்பவும் சொல்றேன், இப்ப வந்து அழைப்பு, அதாவது அழைப்பு வந்தது உண்மை. அந்த அழைப்பு வந்து எனக்கு சீட்டு கொடுப்பதற்காக அவர் ஒத்துக்கொண்டது உண்மை. நான் வந்து அந்த அவர்களுடைய கோரிக்கையை ஏற்றுக்கொண்டு செல்ல இயலாத சூழ்நிலையில் இருந்தேன், அவ்வளவுதான். ஆமா, இதை வந்து எனக்கு சொல்றதுக்கு எந்த தயக்கமும் கிடையாது. இது வந்து உடனே இவரை கூப்பிட்டாங்களாம், இவருக்கு சீட்டு தராங்களாம், இவர் வேணான்ட்டா அப்படி சொன்னா இல்லை. நான் என்ன சொல்றேன், எனக்கு சீட்டு இதுக்கு போன தேர்தலையே அந்த அம்மாவிடம் எனக்கு சீட்டு தரேன்னு சொன்னாங்க. நான் அப்போ அந்த அம்மாட்ட என்னுடைய சுயமரியாதைக்கு இவ்வளோ சீட்டு வேணும்னு நான் கேட்டது மற்றவர்கள் பார்வையில் தவறாக கூட இருக்கலாம், மற்ற பொருள்களில் சரியில்லைன்னு கூட இருக்கலாம். எனக்கு பட்டதை நான் கேட்டேன், எனக்கு இத்தனை சீட்டு கொடுத்தா நான் வரேன், இல்லைனா வரல. நான் வந்து என்னுடைய அப்பயே நான் அந்த சுயமரியாதையோட அத்தனை சீட்டு கேட்டால் வேணான்ட்டேன். இன்றைக்கி இருக்கக்கூடிய சூழ்நிலை அங்கே வந்து நண்பர் விஜயகாந்த் சார்லாம் கூட்டணியில் இருக்கிறாரு. ஒரு அண்ணா திமுகவுக்கு ஒரு கம்ஃபர்டபுள் கூட்டணி இருக்குல்ல, அவங்க அந்த கூட்டணி இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு நான் ரொம்ப நாகரிகமாக ஒதுங்கிக்கிட்டேன். அதுக்காக வந்து எந்த ஒரு தேர்தலையும் யாரை எதுக்கும் தயங்காத டிஆர் சார் வந்து இந்த தேர்தலை புறக்கணிச்சு. நான் ஒன்றும் தேர்தலை வைகோ வந்து புறக்கணிச்சான்னு சொன்னீங்கன்னா சரியான கேள்வி. நான் வந்து ஒரு நாங்கள் வந்து வேட்பாளராக நிற்காம ஒரு பார்வையாளராக இருந்து இந்த கிரிக்கெட்டை பார்க்குறேன்னு சொன்னேன், அவ்வளோதான். இன்னொன்று சொல்கிறேன் சார், இன்றைக்கி இருக்கக்கூடிய இந்த தேர்தல் இதில் வந்து இவங்க செஞ்ச செலவு, இந்த பணபலத்துக்கு முன்னாடிலாம் நிற்க முடியும் நீங்கள் நம்புறீங்களா? யதார்த்தத்தை பேசுவோம். நீங்கள் சொன்னாலும் சரி, நான் வந்து பர்கூர் தேர்தலெல்லாம் வந்து இந்த முன்னாள் முதல்வருக்கு அந்த அம்மாவை எதிர்த்து நின்ற தேர்தலாக இருக்கட்டும், பழனி நாடாளுமன்ற தேர்தலில் என் மனைவி நிறுத்தப்பட்ட தேர்தலாக இருக்கட்டும், தேர்தல் களத்தில் கொஞ்சம் செலவு பண்ணுறோங்கிறது வேற. இந்த மாதிரி பண பட்டுவாடா இப்படிலாம் உண்மையிலே ஒவ்வொரு ஜனத்துக்கும் ஓட்டுக்கு பணத்தை கொடுத்து தான் ஓட்டு வாங்கணும்னா அப்படி ஒரு ஜனநாயகத்தோட இதை வந்து
நான் பொங்கான தொகுதியில் எம்எல்ஏ இருந்தப்ப 2வது இது பண்ணப்ப வெறும் ஒரு 1500 வாக்கு வித்தியாசத்தில் தான் திமுகவிலே இருக்கக்கூடிய உட்கட்சி பூசல இதில் நான் தோற்கடிக்கப்பட்டேன். அப்போ கூட ஒரு 2-3 வட்டத்தில் போய் சில மக்களுக்கு கொஞ்சம் ரூபா கொடுத்தா ஓட்டு வாங்கிக்கலாம் சொன்னேன். எனக்கு அது உடன்பாடில்லை. 5 வருஷம் நான் உழைச்சிருக்கேன். உழைப்புக்கு ஓட்டு விழுந்தா போகிறோம். நான் ரூபா கொடுத்தா இதே மக்களுக்கு உதவி பண்ணணும்னு சொன்னாக்கா இப்போ சேலை கொடுக்க சொல்லுங்கள். மக்களுக்கு வந்து சாதாரணத்தில் ஒரு வெள்ள நிவாரணத்துக்கு நேரத்தில் உங்களுக்கு சேலை கொடுக்க சொல்லுங்கள். அவங்க கஷ்டப்படுறாங்க. ஒரு குடிசை எரிஞ்சிருச்சு. அப்போ கொண்டேன் நான் ஓட்டு வாங்கணும். அந்த ஓட்டுக்கு வந்து நீங்கள் நான் பணம் தரேன் அப்படின்னு அப்படி லஞ்சம் கொடுத்து ஒரு ஓட்டு வாங்கி நான் பிஸ்னஸ் பண்ணுறதுக்கு அரசியல் நான் எம்எல்ஏ வருது. எனக்கு அதில் உடன்பாடு எப்பயுமே கிடையாது. அது வந்து இதை நான் சொல்கிறதுக்கு வந்து இவர் பெரிய இவர் மாதிரி பேசுகிறாரு. என்னன்னா இந்த கருத்தை நான் சொல்கிறதுக்காக நீங்கள் வந்து என்னை வந்து ஒரு மகாத்மா காந்தி லிஸ்ட்லாம் சேர்க்க வேண்டாம். அதை பற்றிலாம் நான் கவலைப்படல. சரிங்களா? ஒரு கேள்வி, இது ரொம்ப இதான கேள்வி தான். நான் உங்கள்கிட்ட கேட்டு தான் ஆகணும். அரசியலில் ஆரம்ப காலம் தொட்டு பல தலைவர்களோட பழகி அரசியலை முழுக்க அதாவது அரசியல் நெறி சார்ந்த விஷயங்கள் நிறைய அனுபவபூர்வமாக உணர்ந்த நீங்கள் ஒரு கட்சியை ஆரம்பிச்சிங்க. வெற்றிகரமாக இன்னைக்கு வரைக்கும் கொண்டு போய்கிட்டு இருக்கீங்க. ஆனால் இல்லை ஒரு கட்சி இல்லை 2 கட்சி. அதே தாயக மறுமலர்ச்சி கழகம் என்ற ஒரு இயக்கம் தொடங்கப்பட்டு ஆனால் அந்த கட்சிக்கு நான் பொதுச் செயலாளர் மட்டுமே இருந்து நான் என்னுடைய என்னதான் இருந்தாலும் நான் பொதுச் செயலாளர் தவிர கலைஞர் தான் தலைவர்னு சொல்லிக்கிட்டு இருந்துட்டு ஆனால் கலைஞருக்கு வந்து ஒரு இக்கட்டான சூழ்நிலை திமுக என்னோட திமுக தாய் கழகம்னு சொன்ன காரணத்துக்காக தாய் கழகத்துக்கு இக்கட்டான சூழ்நிலை கலைஞரே ஓப்பனாக அறிக்கை விட்டு நான் உன்னை கை நீட்டி அடைக்கிறேன் தம்பி வான்னு கூப்பிட்ட பிறகு இணைஞ்சிட்டேன். இணைஞ்ச பிறகு வந்து என்னை தூக்கி எறிய மாட்டேன்னு சொன்னவர் தூக்கி எரிஞ்சிட்டாரு. நானாக வள்ளியில் வரல. வெளில வச்சு தூக்கி எறிஞ்ச பிறகு நான் வந்து இது வரைக்கும் நான் வந்து இந்திரா காந்தி வந்து தலைவராக எடுத்துட்டு எந்த கட்சிக்கும் போனதில்லை. இல்லை ராஜீவ்காந்தி தலைமையை எடுத்துட்டு போனதில்லை. அதிமுக எம்ஜிஆரே தலைவராக எடுத்துட்டு